ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம வீட்டில் அதிகமாக தொல்லை தரக்கூடிய பூச்சி கரப்பான் பூச்சி அப்படின்னா யாராலையுமே மறக்க முடியாதுங்க. ஒரு கரப்பான் பூச்சியை நம்ம அடித்து போட்டால் கூட கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது அப்படி கூட்டம் கூட்டமாக சுற்றிட்டு இருக்கோம். ஆனால் அந்த கரப்பான் பூச்சிகளை கூட நிரந்தரமாக ஒழிக்கிறதுக்கு சூப்பரான டிப்ஸ் பார்க்கலாம். கரப்பான் பூச்சிகளோட தொல்லை தாங்காமல் மார்க்கெட்லேருந்து நம்ம ஸ்ப்ரே கூட வாங்கி யூஸ் பண்ணுவோம். அந்த ஸ்ப்ரேலலாம் நிரந்தரமாக நம்ம அழிக்கவே முடியாது. 2 நாள் நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு 3ஆவது நாள் நம்ம பார்க்கும்போதும் அதே இடத்துல மறுபடியும் நம்ம ஸ்ப்ரே பண்ண வேண்டியிருக்கும். நாம் இப்போ பார்த்துருக்கக்கூடிய இந்த சிங்கை பார்த்திங்கன்னா ரொம்பவே வெளிரி போய் ரொம்ப டல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம என்ன தான் சோப்பு போட்டு கழுவினாலும் சரி, நம்ம வாங்கும்போது நம்ம சிங்கு எப்படி பளிச்சுன்னு இருந்ததோ அதே மாதிரி வரவே செய்யாது. இப்போ நம்ம ஒரு ஈனோ எடுத்துக்கலாம். இந்த ஈனோவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதில் இருக்கக்கூடிய பவுடரை இந்த மாதிரி கொட்டிக்கலாம். முழு பவுடரை நம்ம கொட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு டைம் நம்ம 1/2 டீஸ்பூனுக்கு ஈனோ யூஸ் பண்ணாவே போதும். கிச்சனில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இந்த சிங்கு தான். இந்த சிங்கில் தான் நம்ம சாப்பிடக்கூடிய தட்டு பாத்திரங்கள் எல்லாமே போட்டு கழுவவும் செய்வோம். இப்போது 1/2 டீஸ்பூனுக்கு ஈனோ பவுடரை இதில் கொட்டியாச்சு. இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய முக்கியமான பொருள் பேக்கிங் சோடா. நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பேக்கிங் சோடா. இதில் 1/2 டீஸ்பூனுக்கு எடுத்து இந்த சிங்கு ஃபுல்லாக இந்த மாதிரி கொட்டி எடுத்துக்கலாம். நாம் கிச்சனில் இருக்கக்கூடிய சிங்கை என்ன தான் கழுவி சுத்தமாக வச்சுருக்கிறோம் அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நிறைய பூச்சிகள் இதில் சுற்றிக்கிட்டே இருக்கும். நம்ம இப்போது துணி துவைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய லிக்யூட் 1/2 டீஸ்பூனுக்கு எடுத்து இந்த சிங்கு ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஊற்றிக்கலாங்க. இதுக்கு பதிலாக துணி துவைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி லிக்யூட் ஃபுல்லாகவே ஊற்றியாச்சு. நம்ம சிங்கை என்ன தான் கழுவி வச்சாலும் சரி, சிங்குக்குள்ளேருந்து குட்டி குட்டியாக கரப்பான் பூச்சிகள் வெளியே வந்துட்டுருக்கும். இதனாலேயே நம்முடைய கிச்சனில் கரப்பான் பூச்சிகள் சுற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு ப்ரஷ்ஷோ அல்லது ஒரு ஸ்க்ரப்பரோ எடுத்து லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தாவே போதும். முன்னதாக நம்ம பார்க்கும்போது நம்முடைய சிங்கு ரொம்ப வெளிரி போய் கொஞ்சம் கருத்து போயிருந்தது. ஆனால் இந்த மாதிரி தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறமா பாருங்கள், ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சிங்கு வழியாக எந்த விதமான பூச்சியோ கரப்பான் பூச்சியோ எதுவுமே வராது. முக்கியமாக நாம் இதில் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கிறதால இதோட ஸ்மெல்லுக்கு எந்த விதமான பூச்சிகளும் சிங்கு வழியாக வராமல் இருக்கும். இப்போ ஃபுல்லாகவே இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாச்சு. நாம் இதை டெய்லி செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் நம்ம 2 வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது வாரத்துக்கு ஒரு முறையோ செஞ்சு விட்டாவே போதும். கிச்சனில் கரப்பான் பூச்சிகள் வர்றது அடியோடு நின்று போயிடும் நமக்கு. இப்போ ஃபுல்லாகவே தேய்ச்சிட்டோம். தேய்ச்சதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கும்போது சிங்கே ரொம்ப பளிச்சுன்னு இருக்குது. நம்ம வாங்கும்போது நம்ம சிங்கு எப்படி பளிச்சுன்னு இருந்ததோ அதே மாதிரி நல்ல பளிச்சுன்னு கிடைக்கும். இதே மாதிரி ரொம்ப கருத்து போய் இருக்கிற சிங்கில் கூட நம்ம ட்ரை பண்ணலாங்க. சிங்கு கழுவுறதுக்காக நிறைய பேர் ஹார்பிக் ஆசிட் ஊற்றி கழுவி எடுப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி நம்ம டைரெக்டாக ஊற்றி கழுவும் போது நம்முடைய சிங்கு சீக்கிரமாக டேமேஜ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இப்போ கழுவி முடிச்சதுக்கப்புறமா நம்ம பார்க்கும்போது நமக்கே தெரியும் நல்லா பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். அதே மாதிரி நம்ம கை வச்சு இந்த மாதிரி பார்க்கும்போது நல்லா சுத்தமாக இருக்கிறத நாமே ஃபீல் பண்ண முடியும். ஒரு தடவையாவது உங்கள் வீட்டில் இருக்கிற சிங்கை இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு எலுமிச்சை பழத்தோட இந்த தோல் மட்டும் நான் தனியாக எடுத்திருக்கேன். இதோட ஜூஸை நான் தனியாக பிழிஞ்சு எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது நம்ம குப்பையில் தான் போட போகிறோம். இந்த குப்பையில் போடக்கூடிய இந்த எலுமிச்சை பழத்தோட இந்த தோலை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிங்கில் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதை போட்டு வச்சாவே போதும். இதனால் தண்ணி போடுறதுக்கு எந்த விதமான சிரமமும் இருக்காது. முக்கியமாக நம்ம வீட்டு கிச்சன் இருக்கக்கூடிய சிங்கிலேருந்து துர்நாற்றம் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த எலுமிச்சை பழத்தோட தோல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான பூச்சியும் வராமல் தடுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது 4 கிராம்பு மட்டும் கையில் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணக்கூடிய கிராம்பு. கூடவே ஒரு கரண்டி எடுத்துக்கலாம். இந்த கரண்டி எடுத்து வச்சுட்டு ஒரு கட்டையோ அல்லது ஒரு கல்லோ வச்சு நல்லா இந்த மாதிரி தட்டி கொடுத்துக்கலாங்க. நம்ம தரையில் வச்சு தனியாக தட்டிட்டு கூட இந்த கரண்டியில் போட்டுக்கலாம். நான் இப்படியே வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ நாம் இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். பசுநெய் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. கொஞ்சமாக இந்த மாதிரி சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய குளிர்காலத்தில் நிறைய குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் வறட்டு இருமல் சளி பிரச்சனை ரொம்பவே அதிகமாக இருக்கும். என்ன தான் நம்ம சிரப்பு குடித்தாலும் சரி, நைட் டைமில் தூங்கும்போது இருமல் தொல்லை ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதில் நம்ம கொஞ்சம் தேன் மிக்ஸ் பண்ணி கூட குடிக்கலாம். நம்ம நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை குடிச்சிட்டு தூங்கும்போது வறட்டு இருமல் தொண்டை கரகரப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் இருக்கும். நைட் டைமில் அதிகமாக இருமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க. இதை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இதில் கொஞ்சமாக தேன் மிக்ஸ் பண்ணி இந்த கிராம்பு நம்ம கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும், அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க. நல்லா இந்த மாதிரி காஞ்சு வரணும். அப்போ தான் இந்த கிராம்பு இருக்கக்கூடிய அந்த சக்திகள் எல்லாம் நெய்யில் சேரும்.
இப்போ நம்ம ப்ளீச்சிங் பவுடர் ஒன்று எடுத்துக்கலாம். இந்த ப்ளீச்சிங் பவுடர் பார்த்திங்கன்னா விலை ரொம்ப ரொம்ப கம்மி, ஆனால் நிறைய தருவாங்க. இந்த ப்ளீச்சிங் பவுடர் பாக்கெட் 10 ரூபா தான் இருக்கும். இப்போ நாம் இதை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ளீச்சிங் பவுடர் பாக்கெட்லேருந்து ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூனுக்கு ஒரு கப்பில் இந்த மாதிரி கொட்டிக்கலாங்க. 2லேருந்து 3 டீஸ்பூனுக்கு மட்டும் கொட்டினா போதும். மிச்சத்தை நம்ம இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு பேக்கெட்டை நல்லா கவர் பண்ணி சுற்றி வைக்கணும். அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய நெடியெல்லாம் ரிலீஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ நாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மூடிகள் நம்ம கடையில் போய் வாங்கினோன்னா கிடைக்கும். இந்த மூடியோட விலை ஜஸ்ட்டு 10 ரூபாயிலேருந்து 15 ரூபா தான் இருக்கும். ஒரு பாட்டில் எடுத்துக்கலாம். இந்த பாட்டிலில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த லிக்யூடை ஊற்றிக்கலாங்க. இதை நாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் இந்த பாட்டிலையே ரெகுலராக வச்சு யூஸ் பண்ணுறதால இப்போ காலி ஆகிருக்குது. அதனால தான் இந்த பாட்டில் வெள்ளை வெள்ளையாக தெரியுது நமக்கு. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூமில், கிச்சனில், கபோர்டில் இப்படி எல்லா இடத்துலையுமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கபோர்டுக்கு மேலே இந்த மாதிரி இடங்களில் நிறைய கரப்பான் பூச்சிகள் முட்டை போட்டு வச்சுருக்கோம். இந்த முட்டை சகிதம் இதை ஒழிக்கிறதுக்கு இந்த லிக்யூட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஜஸ்ட்டு நாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டாவே போதுங்க. அதை குடும்பத்தோடு நம்ம ஒழிச்சு கட்டிக்கலாம். நமக்கு பெர்மனண்ட்டாக கரப்பான் பூச்சிகளை அழிக்கணும் அப்படின்னா இந்த ப்ளீச்சிங் பவுடரை நம்ம இப்படி யூஸ் பண்ணாவே போதும். முக்கியமாக நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் ரூம்லலாம் பொருட்களை வைக்கிறோம் அப்படின்னா முதல்ல நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே தான் பொருட்களை வைப்போம். ஆனால் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா, அதாவது நல்லா தொடச்சதுக்கப்புறமா இந்த ஸ்ப்ரே பாட்டில் இருக்கக்கூடிய இந்த லிக்யூடை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடணும். இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் காஞ்சதுக்கப்புறமா நம்ம பொருட்களை எடுத்து வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சோன்னா கூட எந்த விதமான கரப்பான் பூச்சி, பல்லி, கொசு இப்படி எந்த விதமான பூச்சிகளுமே பக்கத்தில் போகாதுங்க. நம்ம ரொம்ப நாளாக பாத்திரங்களையோ அல்லது வேறு இல்லாத தேவையில்லாத பொருட்களையோ ஏதாவது ஒரு இடத்துல போட்டு வச்சுருக்குறோம், ஏதாவது ஒரு கபோர்டுக்குள்ளே போட்டு மூடி வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல கரப்பான் பூச்சிகள் மேய்ஞ்சிக்கிட்டே கிடக்கும். கிச்சனில் பார்த்தோன்னா கரப்பான் பூச்சிகள் அங்கே இங்கே குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டே கிடக்கும். அந்த டைமில் இதை எடுத்து ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் வச்சாவே போதும். கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லி நாம் இதை ஸ்ப்ரே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் நம்ம மந்த்லி ஒன்ஸ் இது செஞ்சாவே போதும். நிறைய கரப்பான் பூச்சிகளை நாம் நிரந்தரமாகவே ஒழிச்சு கட்ட முடியும். இப்போ நான் ஒரு கம் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கம்மோட பேர் பார்த்திங்கன்னா ஃபெவிகால் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 10 ரூபாய்க்கு சாதாரணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கம்மு தான். ஒரு அட்டை இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம சாரீ வாங்கும்போது அல்லது வேறு ஏதாவது ட்ரெஸ்ஸு வாங்கும்போது நமக்கு இந்த மாதிரி அட்டை கொடுப்பாங்க. இந்த அட்டையை நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இருக்கக்கூடிய நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி மட்டும் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நாம் எடுத்துருக்கக்கூடிய இந்த ஃபெவிகால் கொஞ்சமாக ஸ்பூனில் எடுத்து இந்த அட்டை ஃபுல்லாக இந்த மாதிரி பரப்பி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக தான் எடுத்துக்கணும். நம்ம நிறைய எடுத்து ஒரே இடத்துலையும் குமிச்சு வைக்கவும் கூடாது, ரொம்ப முக்கியம் இது. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அங்கங்கே நம்ம தேய்ச்சி கொடுத்தாவே போதும். இந்த அட்டை முழுசாகவும் நம்ம தேய்க்கக்கூடாது, பாதி அட்டை வரைக்கும் தேய்ச்சாவே போதும். இந்த பாதி அட்டை வரைக்கும் தேய்க்கிறது 1 டீஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஃபெவிகாலோட விலை ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதனால் நம்ம தாராளமாக இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது நல்ல ஒட்டுற தன்மையும் உடையது. இதுக்கு பதிலாக நல்லா ஒட்டக்கூடிய எந்த கம் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துட்டேன். இப்போ நாம் இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது பிஸ்கட் தான், உடஞ்ச பிஸ்கட்டு. இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். ஒரு 1/4 வாசி அளவுக்கு உடஞ்ச பிஸ்கட் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கம்மில் நாம் அங்கங்கே இதை ஒட்டி வச்சுக்கலாங்க. இந்த கம்மு நல்லா ஒட்டுற தன்மையுடையதாக இருக்கிறதால இது சீக்கிரமாக அப்படியே ஒட்டிக்கும் நமக்கு. அதே மாதிரி கம்மு தடவுன உடனேயே நாம் இதை மாதிரி ஒட்டி வச்சுக்கணும். இப்போ நான் கொஞ்சமாக சோறு எடுத்துருக்கிறேன். இந்த சோறில் 2 பருக்க 3 பருக்க அங்கங்கே எடுத்து இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கலாம். இது ஒட்டினதுக்கு அப்புறமா நம்ம வீட்டில் எந்த இடத்துல வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. கிச்சனில், கபோர்டில் அல்லது ஸ்டோர் ரூமில் இப்படி எந்த இடத்துல கரப்பான் பூச்சிகள் அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம கிச்சனில் அதிகமாக கரப்பான் பூச்சிகள் வருது அப்படின்னா நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டவ்வுக்கு அடியில் வச்சுட்டு போகலாம். அல்லது டேபிளுக்கு அடியில், பீரோக்கு அடியில் அதிகமான கரப்பான் பூச்சிகள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இந்த மாதிரி பீரோக்கு அடியில் கூட நம்ம வச்சு விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி இடங்களை நம்ம வைக்கும்போது கரப்பான் பூச்சிகளை ஈஸியாக பிடிக்க முடியும். பொதுவாகவே நைட் டைமில் தான் இந்த பூச்சிகள் எல்லாமே சுற்றிக்கிட்டு இருக்கும். அதனால் இரவு நேரத்தில் இதை வைக்கிறது நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். இப்போ இந்த பீரோ கடியில் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம மறுநாள் எடுத்து பார்க்கும்போது எவ்வளோ பூச்சிகள் சுற்றிட்டு இருந்தாலும் சரி அதில் மாட்டிக்கும். இதில் பார்த்தா ஒரு பெரிய அம்மா பூச்சியும் ஒரு குட்டி பூச்சியும் இதில் சிக்கியிருக்கு. இந்த அம்மா பூச்சியை பிடிச்சிருக்கிறதே ஒரு பெரிய விஷயந்தான். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.